அதாவது இவர் வந்து பேரை சொல்லல, ஆனா அது மதிமுக தான்ட்டாங்க. ஏன் திமுகல இருந்து உடைச்சிட்டு வரக்கூடாதா? வாஜ்பாய் அரசுல அவங்களும் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முருகன் ஐயா சொல்லியிருக்காரு. நான் ஒத்துக்கிறேன். வாஜ்பாய் ஐயாவுடைய இதுல அவங்க இல்லையா? கனிமொழி அம்மா வந்தாங்கன்னா வாஜ்பாய் ஐயாவுடைய ஆட்சியில் இருந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வரமாட்டாரா? திமுகல இருந்து பிரிஞ்சு வரக்கூடாதா? நீங்க எப்படி அதை வந்து மதிமுகன்னு சொல்றீங்க? எதுக்கு பேசுறாங்கன்னா, உள்ள ஒருத்தரை கூட்டு வர்றதுக்கு நீ திட்டமிடுற, அவர் 30 சீட்டு கேட்பாரு, நீ உனக்கு வேற வழியில் பிஜேபி எதிர்க்க முடியாது, அதிமுக பிஜேபியும் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க, எதிர்க்க முடியாதுங்கிறதுனால உள்ள வருவ, வந்துட்டு எங்ககிட்ட தான் கை வைப்ப. காங்கிரஸ் கிட்ட பிக்சர்லாம் ஒன்றும் கவலைப்படாது. ஏய் கபாலி அப்படின்னா வரங்க வாங்க வாங்குற நிலைமையில தான் தமிழ்நாட்டில் இருக்குது. கேவலமான ஒரு நிலையில தான் தன்னை வச்சுக்கிட்டு இருக்கு. அல்லக்கு தூக்கியா இருக்கு. கேரளாவில் வெற்றி பெறுகின்ற, தெலுங்கானாவில் ஆட்சி செய்கின்ற, கர்நாடகாவில் ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சி இங்கே பல்லக்கு தூக்கியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை போய் ரோட்டில் பேசக்கூடாது. அன்புமணியினுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்த வேண்டும், அன்புமணியுடைய அரசியல் அதிகாரத்தை மட்டுப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும். தன் கட்சி தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, தன் கட்சி தன் கண்ட்ரோலில் இல்லை, அன்புமணி கண்ட்ரோலுக்கு போயிடுத்துங்கிறதுனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு. அவர் அன்புமணி சொட்டி அந்த கண்ணீர் விமானத்தில் கீழே விழுந்தது. நான் என்ன பண்ணணும்? இப்போ பாட்டில் எடுத்துட்டு போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்து தரணுமா? இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல் பாமகவில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். திமுக ஸ்லீப்பர் செல் சிவலோகத்திலேயே இருப்பாங்க. நீங்க மக்கள் மத்தியில் மற்ற இடத்துக்கு ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஆர்மியில இருந்து எல்லா இடத்துக்கும் அடியாட்களையும் கையாட்களையும் கேவலமானவர்களையும் அனுப்பி வைத்து அல்லது அங்க இருக்கிறவங்களை விலைக்கு வாங்கி முதலமைச்சர் இங்கேருந்து எழுதுவார், இலங்கையை எப்படியாவது காப்பாற்றுங்க, மீனவர்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கடிதம் எழுதுவார். தனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும் நேராக போய் கேப்பில் எங்கேயாவது பேசிட்டு வரலாமான்னு பார்ப்பாரு. அந்த வேலையை அண்ணாமலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், இப்போ சமீபத்தில் கூட சொன்னார். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஒரு கட்சி வந்து நம்ம பாஜக கூட இணைய போகிறது, பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படிங்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த பிறகு இந்த திமுக கூட்டணியிலையும் சலசலப்பு மேலோங்க துவங்கி விட்டது. இல்லை கேடிங்க இருக்காங்க, அந்த தொலைக்காட்சியும் சேர்த்து சொல்கிறேன், மிகப்பெரிய கேடிகள் இருக்காங்க. டபக்குன்னு ஸ்கொயர் பண்ணி அதை மதிமுகவை தான் சொல்கிறதுன்னு கொண்டு விட்டாங்க. அதாவது இவர் வந்து பேரை சொல்லலை, ஆனால் அது மதிமுக தான்ட்டாங்க. ஏன் திமுகலேருந்து உடைச்சிட்டு வரக்கூடாதா? வாஜ்பாய் அரசில் அவங்களும் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முருகன் ஐயா சொல்லியிருக்காரு. நான் ஒத்துக்கிறேன். வாஜ்பாய் ஐயாவுடைய இதில் அவங்க இல்லையா? இப்போ கனிமொழி அம்மா வந்தாங்கன்னா வாஜ்பாய் ஐயாவுடைய ஆட்சியில் இருந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வரமாட்டாரா? திமுகலேருந்து பிரிஞ்சு வரக்கூடாதா? நீங்கள் எப்படி அதை வந்து மதிமுகன்னு சொல்கிறீங்க? மதிமுகவை நம்பி நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். மதிமுக 2014 கூட்டணிக்கு வந்திருக்கு பிஜேபியோட, அதுக்கப்புறம் திருப்பி போய் படுத்துருச்சு. 2016 3வது அணியை அமைச்சிட்டு மொத்தமாக இப்போ போய் ஃப்ளாட் ஆகிடுச்சு. எந்த வாரிசு அரசியலை பேசித்தோ அதே வாரிசு அரசியலில் தன் பையனை கொண்டு வந்துருச்சு. மதிமுகவே இழந்துட்டு போட்டோம். முருகனையா சொல்கிறாருன்னா அதில் என்ன தப்பு இருக்குது? உடனே ஒருத்தர் வந்து நேற்றுக்கு விவாதத்தில் சொல்கிறாரு, இப்படி தான் கோயம்புத்தூரில் வந்து ஒருத்தர் வந்து சேர்றாருன்னு நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கள்லாம் வெயிட் பண்ணோம், கடைசியில் அவர் வரலேன்ட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் செந்தில்வேலு நேற்றுக்கு விவாதத்தில் சொல்கிறார். அமித்ஷா கூட தான் அப்படியாச்சு. வரப்போகிறாங்க, இன்றைக்கி முடிஞ்சது, இன்றைக்கி வந்து என்டிஏ ஃபார்ம் பண்ண போகிறோன்னு தான் சொன்னோம். ராமதாஸ் ஐயா முந்தின நாள் வேறு ஒரு கருத்தை சொல்கிறாரு, நடக்கலை. இது அரசியலில் இயல்பு தானே. பேசுகிறோம், நல்லதுக்காக சொல்கிறோம். உங்கள் எல்லாருடைய நோக்கமும் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும், அதுதானே. அந்த ஒத்தை குறியில் கூப்பிட்டு வந்து உங்களை வர சொல்கிறோம். நீங்கள் வரலைன்னா அது தோல்வியா? நாளைக்கு வர போகிறீங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு. உங்கள் எதிரே அது தானே, திமுக அகற்றப்பட வேண்டும், அதுதானே. நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வாங்க. பட் அதுக்காக தோல்வின்ட்டு போயிடுவீங்களா? திசை திருப்புவீங்களா? வேற ஆளை மாற்றி விடுவீங்களா? திமுகலேருந்து உடஞ்சி வர மாட்டாங்கன்னு யார் சொன்னா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்கள் கூடுதலான தொகுதிகளை கேட்போம். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த முறை வந்து எங்களுடைய வரலாற்றிலேயே குறைவான தொகுதிகளை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. விசிகாவும் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களும் கூடுதலான தொகுதி குறித்து நாம பேசுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூடுதலான தொகுதிகளை பெறுவோம் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய அந்த 200 தொகுதிகளில் உதயசூரியன் வெற்றி அப்படிங்கிற இலக்கை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான நாம பார்க்க முடியும். பாமகவை உள்ள கொண்டு வரணும் திமுக நினைக்குது. பாமக வந்தால் 40 சீட்டு இல்லைனா 30 சீட்டு கேட்பார். அது யார்கிட்டேருந்து கொடுக்கறது?
கம்யூனிஸ்ட்கிட்டேருந்து 1, திருமாவளவன்கிட்டேருந்து 1, மற்ற ஜவஹர்லா எல்லார்கிட்டேருந்து 1, தன்கிட்டேருந்து ஒரு 10. இப்படி தானே அதால் கொடுக்க முடியும். அதுக்கு எதிர்வினை தான் இவங்க இப்படி ஆட்டுறாங்க. இப்போ பேசி தமிழ்நாட்டை திருத்தி அந்த ஒரு 4 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றணும் அப்படின்றத எண்ணம்லாம் கிடையாது. கம்யூனிஸ்ட்டுக்கு இந்தியாவில் எத்தனை சீட்டு இருக்குது, எம்பி சீட்டு? அதில் பிரதானமாக தமிழ்நாட்டிலேருந்து தானே அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ அவங்க எப்படி முறைக்கிறாங்க? எதுக்கு பேசுகிறாங்கன்னா, உள்ள ஒருத்தரை கூட்டு வர்றதுக்கு நீ திட்டமிடுற, அவர் 30 சீட்டு கேட்பாரு, நீயும் உனக்கு வேறு வழியில் பிஜேபி எதிர்க்க முடியாது, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க, எதிர்க்க முடியாதுங்கிறதுனால உள்ளே வந்துட்டு எங்ககிட்ட தான் கை வைப்ப, நீ குறைச்சிக்க மாட்ட. 128 தானே நிற்கணும் திமுக. 2006 நின்ற மாதிரி 128 தொகுதியில் நின்று தைரியமாக இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். 200ங்கிறது கூட்டணி சேர்த்து தான் ஜெயிக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 234 200 அவங்க சொல்கிறது கூட்டணியை சேர்த்து தான். ஏன்னா நீங்கள் நின்றாலும் நான் நின்றாலும் பூத்து ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு 20% வாக்காளர்களை டிக் பண்ணி, திமுக இல்லாத அதிமுக இல்லாதவங்களை டிக் பண்ணி அவங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுத்து பணம் வாங்குற வேலையை தான் அவங்க பண்ண போகிறாங்க. நீங்கள் நின்றாலும் அப்படி தான் பண்ண போகிறாங்க, நான் நின்றாலும் அப்படி தான் பண்ண போகிறாங்க. ஆனால் பாமக வருதுன்னு சொன்னால் எல்லாருக்கிட்டையும் 1-2 பிச்சா தானே உண்டு. காங்கிரஸ் கிட்ட பிக்சர்லாம் ஒன்றும் கவலைப்படாது. ஏய் கபாலி அப்படின்னா வரங்க வாங்க வாங்குற நிலைமையில தான் தமிழ்நாட்டில் இருக்குது. கேவலமான ஒரு நிலையில தான் தன்னை வச்சுக்கிட்டு இருக்கு. பல்லக்கு தூக்கியாக இருக்குது. கேரளாவில் வெற்றி பெறுகின்ற, தெலுங்கானாவில் ஆட்சி செய்கின்ற, கர்நாடகாவில் ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சி இங்கே பல்லக்கு தூக்கியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கிட்டேருந்து ஒரு 20 சீட்டு தூக்கிடலாம், மீதி 10 சீட்டு இவங்க கையில் தான் போடணும். அதுக்கு தான் உஷாராக இவங்க பேசுகிறாங்க. இப்போவே கத்துறதெல்லாம் வேற ஒன்றும் தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் பண்ணலை. அப்படி பாமக உள்ள வந்தால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு உருவாகுமா சார்? கண்டிப்பாக வரணும். ஏன் தெரியுமா? 30 சீட்டை தூக்கி கொண்டு போய் நீங்கள் பாமக வராதுங்க. பாமகவில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அன்புமணி தெள்ள தெளிவாக இருக்கார். இப்படி உட்காந்து மாற்றி மாற்றி நம்ம கூட்டணி அமைச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பூரா நம்ம இதே வேலையாக தான் இருந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தெளிவாக இருக்கார். கண்டிப்பாக தெளிவாக இருக்கார். அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ராமதாஸ் ஐயா தான் ரொம்ப கீழே இறங்கி போகிறார். எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏதோ ஒரு அசிங்கம் அவரை சுற்றி கொஞ்சம் விளையாடுது. அதனால தான் இந்த அளவுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு அளவுக்கு வர்றாரு. ரொம்ப தப்பு. இது வீட்டில் உட்காந்து பேசணும். இது 2 கட்சியை சார்ந்த 2 தலைவர்களுக்கு உண்டான பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவங்களுக்கும் திமுகலேயே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. துரைமுருகன் இங்கேருந்து லீடர், இங்கே லீடர் நம்ம செந்தில் பாலாஜி வச்சுப்போம், அல்லது திண்டுக்கல் பெரியசாமி பேசுகிறாங்கன்னா அது வேறு விஷயம். இது அப்பா பையன், இதை போய் ரோட்டில் பேசக்கூடாது. அன்புமணியினுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்த வேண்டும், அன்புமணியுடைய அரசியல் அதிகாரத்தை மட்டுப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும். தன் கட்சி தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, தன் கண்ட்ரோலில் இல்லை, அன்புமணி கண்ட்ரோலுக்கு போயிடுத்துங்கிறதுனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு. அவர் அன்புமணி சொட்டி அந்த கண்ணீர் விமானத்தில் கீழே விழுந்தது. நான் என்ன பண்ணணும்? இப்போ பாட்டில் எடுத்துகிட்டு போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்து தரணுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? ராமதாஸ் ஐயா மிகப்பெரிய தலைவர். அவர் ஏன் இப்படி ஒரு அசிங்கம் பின்னாடி இருந்தால் அவர் என்ன ஆட்டி வைக்குதுன்னு எனக்கு தெரியல. அன்புமணிக்கு அவர் செய்கிறது மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய துரோகம். பாட்டாளி மக்கள் கட்சியில் நானும் இருக்க மாட்டேன், என் பையனும் இருக்க மாட்டான், பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல்ட்டு இவர் நடத்துவார்னு சொல்ல தெரிந்தால் அது தைரியமாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா அப்படி சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் கட்சி தொடங்கும் போதே நானோ என் குடும்பத்தினரோ அதிகாரத்துக்கோ எதுக்கோ வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ சொல்லிட்டு கிளம்பிப்போங்க, அது வேறு விஷயம். ஆனால் திமுக மூலமாக யாரோ உள்ளே வந்திருக்காங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை ராமதாஸ் வெளில சொல்கிறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு அன்புமணிக்கு இன்னொரு 30-40 வருட அரசியல் வாழ்க்கை இருக்குது. அதை கெடுத்து குட்டிச்சவராக்கணுங்கிற ஒரு நோக்கம் யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல் பாமகவில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். திமுக ஸ்லீப்பர் செல் சிவலோகத்திலேயே இருப்பாங்க. நீங்கள் மக்கள் மத்தியில் மற்ற இடத்துக்கு ரிசர்வ் பேங்க்லேருந்து ஆர்மியிலேருந்து எல்லா இடத்துக்கும் அடியாட்களையும் கையாட்களையும் கேவலமானவர்களையும் அனுப்பி வைத்து அல்லது அங்கே இருக்கிறவங்கள விலைக்கு வாங்கி சிவலோகத்தில் கூட திமுகவினுடைய ஆட்கள் இருப்பாங்க. சிவனையும் பார்வதியும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, முருகர் மேலே கோவப்பட வைக்கிறதுக்கு, பிள்ளையார்கிட்ட மாம்பழம் கொடுக்கறதுக்கு. நாரதர் நேர்மையாக பண்ண வேலையை இவங்க தப்பாக பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. திமுகவுக்கு ஸ்லீப்பர் செல் இல்லாத ஆளே இல்லை. ஆனால் கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவாங்கிற மாதிரி ஸ்லீப்பர் செல்லை அனுப்புவேன், ஸ்லீப்பர் செல்லவாலே சாவாங்கிறது மட்டும் இன்றைக்கி நடக்க போகுதா நாளைக்கு நடக்க போகுதான்னு தெரியல. இப்போது அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் சோசியல் மீடியாவில் வலம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது
கடந்த முறை தொடர்ச்சியாக நடந்த தேர்தல்களில் தமிழக பாஜக எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றதோ அந்த வாக்கு சதவீத அடிப்படையில் தான் அதிமுக கூட்டணியில் தமிழக பாஜக தொகுதிகள் பெற்று தேர்தலை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திச்சோம் அப்படின்னா தான் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருப்பதாக செய்திகள் வெளிவருது. கடிதம் எழுதியது உண்மையா? இந்த தகவல் எப்படி? எதுக்கு அவர் கடிதம் எழுதணும்? மோடி ஐயா கிட்ட ஒரு டைம் கேட்டால் ஸ்டாலின் ஐயாவுக்கே டைம் கிடைக்குது. ஸ்டாலின் ஐயா போய் மோடி கிட்ட என்ன கேட்க போகிறார்? கடனை கொடுங்க, இன்னொரு 4000 கோடி கொடுங்க, இன்னொரு 40,000 கொடுங்க, முடிஞ்சால் 4 லட்சம் கோடி கொடுங்க, குறைஞ்சபட்சம் 40 லட்சம் கோடியாவது கொடுங்கன்னு மாற்றி மாற்றி ஏதாவது கேட்டு வருவார். அவருக்கே டைம் கொடுக்கும்போது அண்ணாமலை ஐயாவுக்கு மோடி டைம் கொடுக்க மாட்டாரா? 15 நிமிஷத்தில் படம் போட்டு காட்ட முடியாது அண்ணாமலை ஐயாவில். எங்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறேன். 234 தொகுதிகளில் கடந்த 17 தேர்தலில் முன்வைத்த கேள்விகளை வைத்து இந்த தொகுதி இப்படி தான் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்வதற்கான விஷயம் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் சொல்லி அது நடக்கலைன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம், இவ்வளோ பெரிய பணத்தை கிட்டத்தட்ட 12,000 கோடி பாராளுமன்றத்தில் செலவு பண்ணாங்க. இப்போ 23,400 கோடி வரைக்கும் செலவு பண்ண போகிறாங்கன்னு மக்கள் பேசிக்கிறது நடந்ததுன்னா நான் என்ன கணக்கு போட்டாலும் அது வேலைக்கு செய்யாது. ஸோ பண்ணணுன்னா இவர் நேராக போயே சொல்லுவார். அவர் எதுக்கு உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருக்காரு? முதலமைச்சர் இங்கேருந்து எழுதுவார், இலங்கையை எப்படியாவது காப்பாற்றுங்க, மீனவர்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கடிதம் எழுதுவார். தனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும் நேராக போய் கேப்பில் எங்கேயாவது பேசிட்டு வரலாமான்னு பார்ப்பாரு. அந்த வேலையை அண்ணாமலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், இப்போ சமீபத்தில் கூட சொன்னார், பிஜேபிக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது, அந்த வாக்கு தெரியணும்னா நம்ம தனித்து நிற்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். அதை அமித்ஷாவோ அல்லது மற்றவங்களோ இன்றைக்கி வேண்டாங்க, முதல்ல திமுகவை அகற்றுவது தான் நம்மளுடைய நோக்கம், அதை நம்ம செஞ்சுருவோம், திமுகவை அகற்றிட்டு தமிழ்நாடு நல்லா இருந்தால் நாம் மற்ற மாநிலங்களில் இருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம், தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக அதே மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால் அப்போ நாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுக்கிறது நியாயமான முடிவு தானே. 6 மாநிலத்தில் பிஜேபி இல்லைங்க. வெஸ்ட் பெங்காலில் இல்லை, ஜார்க்கண்டில் இல்லை, கேரளத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இல்லையா? அப்புறம் இதில் 6 ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளம், இந்த இடத்துலலாம் இல்லை. அங்கே திரும்பி வரணும்னு நினைக்கிறது நியாயமான ஒரு விஷயம் தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? பட் வேண்டாங்க, இது கல்யாணம்லாம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் அதை படிக்க வைக்கணும்னா இப்போ நடக்கிற காரியம் இல்லை, இப்போதைக்கு தத்து பிள்ளையை எடுத்து இந்த வேலையை முதல்ல முடிச்சுருவோம், தப்பே கிடையாது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.